எனக்கு ஒரு டவுட். ஆ. அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படின்னு நம்ம ஜெபம் சொல்றோம்ல தாத்தா. ஆமா. இந்த வார்த்தைகள்லாம் சொல்லும் போதே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வார்த்தையெல்லாம் யார் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க தாத்தா? யாரு சொல்லியிருப்பாங்க? மரியாவோட உறவினரான எலிசபெத் அம்மா தான் சொல்லியிருப்பாங்க. இல்ல, அப்ப வேற யாரு? அவங்களோட கணவர்? அவரும் இல்ல. அப்ப யாரு தாத்தா? நீங்களே சொல்லிருங்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படின்ற அந்த வாழ்த்த கபிரியேல் தூதர் தேவமாதாவுக்கு, அன்னை மரியாவுக்கு, இளம் பெண்ணாக இருந்த அந்த மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்த மரியே வாழ்கன்னு சொல்லி அவங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க. அதுதான் அவங்களுடைய இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அருள் அப்படின்னா என்ன? கடவுளுடைய கிரேஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். கடவுளுடைய அருள். கடவுளுடைய அருள் என்ன? கடவுள் நமக்கு அருள் கொடுக்குறாரு என்ன? ஒரு பேக்கெட் எடுத்து இப்படி போடுறாரா அப்படின்னா கிடையாது. கடவுளுடைய அருள் அப்படின்றது நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற நல்ல உறவு. அப்போ அன்னை மரியாளை பார்த்து கபிரியேல் தூதர் அருள் நிறைந்தவளே வாழ்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் கடவுளோட ஒன்றா இருக்கிறீங்க. அதான் அடுத்த வார்த்தையில் வருது, ஆண்டவர் உம்முடனே, கடவுள் உங்களோட இருக்கிறாரு. அதனால தான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை தொடக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் இயேசுவோட, முதல்ல கடவுளோட, அப்புறம் இயேசு பிறந்த பிற்பாடு இயேசுவோட கடைசி வரைக்கும். அதுக்கு பிற்பாடு அந்த உயிர்த்த இயேசுவோட அன்னை மரியாளுடைய வாழ்க்கை இன்னைக்கும் திருச்சபையில் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதனால தான் மாதா அங்கே எங்கே காட்சி கொடுத்தாங்க அப்படின்லாம் இன்னைக்கு நம்ம சொல்கிறோம். அருள் நிறைந்தவர் என்பது கடவுளுடைய நல் உறவை பெற்றுக்கொண்டவர். அப்போ நாமும் அருள் நிறைந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் கடவுளோட நல்ல உறவு சொல்லணும். அடிக்கடி சின்ன ஜபங்கள் சொல்லி, கடவுளே உமக்கு நன்றி, கடவுளே எனக்கு உதவி செய் அப்படின்ற மாதிரி சின்ன ஜபங்களை சொல்லணும்னா கடவுளுக்கும் நமக்கும் நல்ல உறவு கிடைக்கும். முயற்சி செய்வீங்களா? செய்வோம் தாத்தா. மரியே வாழ்க.